வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்ல ஒரு ஃபேஸ்புக் காலத்தில் இருக்காரு ராஜா பேரன். அவர் நீங்கள் ஏதாவது ஒரு காணொலியில் பார்த்துருக்கலாம். அவர் சில ப்ராடக்ட்ஸ்லாம் வித்துட்டு இருக்கும்போது அதை சுற்றி சில சர்ச்சைகள்லாம் ஏற்பட்டு அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் விமர்சனங்களும் இருந்தது. அதற்கு அவரும் பார்த்தீங்கன்னா விளக்கமும் கொடுத்துருக்காரு. இதற்கு பின்னணியில் நிறைய பேசப்படாத விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் சுற்றி நடக்கிற பல விஷயங்களை பாரி அவர்களோட பார்வை என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம். யானை கவளி யானை கவளம் சாரி யானை கவளம் சத்து மாவு மிக்ஸை கொடுக்குறாரு போல. அதுக்கப்புறம் இது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இன்னொரு தகவல், அது ஆண்மைக்கு ஒரு இதுவும் கொடுத்துருந்தார். ராஜகேசரி கவலமா என்னமோ சம்திங், கஜகேசரி கவலம் அப்படின்னு சொல்லி இன்னொன்று இது பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பேர்களில் அவரோட ஓன் கம்பெனியா இல்லை வேற ஏதோ ஒரு கம்பெனிக்கு அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு அதெல்லாம் தெரியல. பட் அவர் தொடர்ச்சியாக அதை அவருடைய ஃபிட்னஸ் வீடியோஸ் கூட பேசிகிட்டு இருப்பார். இப்போ இதில் இப்போ எப்படி சர்ச்சை ஆயிருச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் பாலிமரில் ஒரு செய்தி போட்டிருந்தாங்க. அந்த செய்தியில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் மாற்றி பேசுகிறாரு அந்த வீடியோவில். ஒரு முறை என்ன சொல்கிறாருன்னா, இதை சாப்பிட்டா பாடி பில்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இதை சாப்பிட்றதுனாலாம் பாடி பில்ட் பண்ணிட முடியாதுன்னு சொல்கிறாரு. இது மாதிரி மாற்றி பேசுகிறாரு. ரெண்டாவது, அந்த பொருட்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு விற்கிறாரு அப்படிங்கிறது அதுக்கு எந்த விதமான அங்கீகாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த டிவியில் சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு பஜாஜுங்கிற மருத்துவர் பார்த்துக்கோங்க, அவங்ககிட்ட போகிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபிட்னஸ் இதெல்லாம் இது பண்ண முடியாது. அதில் சிறுதானியங்கள் போடுறாங்கன்னாவே இவ்வளோ கேலரிஸ் கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் குறைக்க முடியாது. நார்மல் ப்ரொசீஜர்ஸில் அந்த கேலரிஸ்லாம் குறைக்க முடியாது. அப்போ இவங்க சொல்கிறது கிளைம்ஸ்லாம் தப்பு. இதை சாப்பிட்டா அந்த பிரச்சனை, அதை சாப்பிட்டா அந்த பிரச்சனை வந்துடும், இப்படி போயிடும், அது போயிடும், இது போயிடும்னு அவங்க கொஞ்சம் பயப்படுத்துகிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீடியோ. ஸோ அந்த பாலிமர் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ராஜா பேரன் ஏதோ விற்கக்கூடாத ஒரு பொருளை விற்றுட்டு திங்கக்கூடாத ஒரு விஷயத்த திங்க வச்சுட்டாரு போல. அதை சாப்பிட்டு நிறைய பேருக்கு ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகிட்டாங்க போலங்கிற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து அவருடைய பப்ளிக் இமேஜை பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக பாலிமர் டிவி பண்ணியிருந்துச்சு. பாலிமருக்கு இது புதுசு கிடையாது. எப்பவுமே இந்த மாதிரி செய்திகள் எடுத்து பண்ணுறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யாரும் திரும்ப ஃபைட் பேக் பண்ண மாட்டாங்க. ஒரு பெரிய ஊடக நிறுவனம் அப்படிங்கிறதுனால அது யாரும் ஃபைட் பேக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பண்ணுறாங்களான்னு தெரியல. உங்களுடைய ஃபேக்ட்ஸை கரெக்டாக வச்சுக்கிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுறது தவறு கிடையாது. யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவங்க கிடையாது. ஒரு சமூகத்தில் இவரால் யாராவது பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அதை நீங்கள் எடுத்து ஒரு செய்தி ஆக்குறீங்க போகிறீங்க அப்படிங்கும்பொழுது அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் அதை விட்டுட்டு அவர் ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாரு. இன்னொன்று, நம்ம விசாரித்ததுலையும் அவர் பார்த்ததுலையும் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ். அது சப்ளிமெண்ட்ஸ் கிடையாது, அது மருந்துகளும் கிடையாது. அது எல்லாமே ஒரு விதமான உணவு. நீங்கள் கடலை மிட்டாய் சாப்பிட்ருக்கீங்களே, கடலை மிட்டாயில் என்ன இருக்கு? கடலை இருக்கு, வெல்லம் இருக்கு, அதுக்கப்புறம் கடலை இருக்கு, இந்த இதெல்லாம் இருக்கு. அப்போ இது அதில் என்ன இருக்கு? புரோட்டீன் இருக்கா? இப்போ இந்த கடலை மிட்டாயை புரோட்டீன் பார்னு சொல்லிக்கிறாங்க, கொடுக்குறவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க. புரோட்டீன் பார்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ஆனால் ஆக்சுவலாக என்னது? அது புரோட்டீன் பார். அது பை லிட்ரல் அது புரோட்டீன் அதில் இருக்கிற ஒரு பார் தான். ஆனால் அது ஆக்சுவலாக புரோட்டீன் பார்னு சொல்ல முடியுமா? பட் சொல்ல முடியாது. பட் சொன்னால் என்ன பண்ணிடுவேன்? அது ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அதே போல் இவர் இப்போ கொடுக்குற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, சாமானியர்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய லேகிய உருண்டை. ஒரு சாதாரண லேகிய உருண்டைகள் தான் அவர் அந்த மாதிரி லேகியம் தான் அது. இப்போ எங்கள் வீட்லையுமே நான் முன்னாடிலாம் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பா சாப்பிட்டுட்டு இருப்பார். ஒரு சாமியார் இப்படி உட்காந்துருக்க மாதிரி நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அது இப்போ யாரும் கண்ணில் படல, என்னமோ இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அது ஒரு லேகிய உருண்டை இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது. அது அதில் சாப்பிட்டீங்கன்னா செரிமானம் சீக்கிரம் ஆகும், உடம்புக்கு அந்த கட் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா மெயின்டைன் ஆகும். அந்த ஒரு லேகியங்கள், இது மாதிரி சித்தா பேஸ்டான சில லேகியங்கள், சில விஷயங்கள்லாம் உணவுல ஒரு அங்கம் மாதிரி. அது நீங்கள் எப்படி கடலை மிட்டாய் சாப்பிட்றது, எள்ளுருண்டை சாப்பிட்றது, இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்லதோ அது மாதிரி அந்த உணவுல நல்ல விஷயங்கள், எள்ளு, இது திப்பிலி, இந்த மாதிரியான விஷயங்கள், உடம்புக்கு நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கலந்து ஒரு அதை சாப்பிட்ற மாதிரி கருப்பட்டி அது இதெல்லாம் கொஞ்சம் கலந்து ஒரு திங்க மாதிரி ஒரு லேகியமான ஒரு கன்சிஸ்டன்சியில் வச்சு அவர் யானை கவலம்னு ஒரு பேரை வச்சு அவர் வச்சாரா இல்லை வேற யாராவது கம்பெனி பண்ணுறதை ப்ரமோட் பண்ணாரான்னு தெரியல. பட் அது யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு நாங்கள் போய் பார்க்கல. ஸோ அதை பார்த்தோம்னா அது அவர் கம்பெனியால் அடுத்தவங்க கம்பெனியான்னு தெரிஞ்சிடும். அதை அவர் எடுத்து இப்போ ப்ரமோட் பண்ணுறாரு. இப்போ அதில் அவர் ப்ரமோட் பண்ணும்போது என்ன சொல்கிறாரு? யானை பலம் தரும் யானை கவலம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரமோஷன் பண்ணுறாரு. உடனே இதை எடுத்துக்கிட்டானுங்க. இதை சாப்பிட்டால் எப்படி யானை பலம் வரும்? ஒரு யானையுடைய பலம் என்னவென்று தெரியுமா? இப்போ எப்படி ராஜா பேரன் எவ்வளோதான் பாடி பில்ட் பண்ணாலும் யானையோட பலம் அவருக்கு வந்துருமா?
அப்படின்லாம் ஒரு படி மேலே போய் யானையோட பலம் அவருக்கு இருக்குன்னா இனிமேல் வனத்துறை யானைகளை பயன்படுத்துறதுக்கு பதிலாக ராஜா பேரனை இதெல்லாம் நீங்க ராஜா பேரனை கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏண்டா சொன்னா ஒரு பேச்சுக்கு சொன்னா அதை அப்படியே வேடா ஃபாலோ பண்ணுவீங்க. ராஜா பேரன் டேய் ஒரு பேச்சுக்கு சொன்னடா யானை பலம்னு, அதனால அப்படியே ஃபாலோ பண்றீங்க. நீங்க யானை பலம் வருமானு கேட்டா என்னடா பண்றது, நான் ஏதோ லாரி இழுத்து காமிச்சிருக்கேன், ஏதோ அதெல்லாம் பண்றாரு அவரு, ஒரு லாரி இழுத்து காட்டுறாரு, இதெல்லாம் பண்றாரு. இது இந்த அளவுக்கு தான் பலம், இதை சாப்பிட்டா இந்த மாதிரி பலம் வரும் அப்படின்னு ஒரு பேச்சுக்கு சொல்றது. இந்த கேள்வி நம்ம கேட்கிறோம். சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்கு, அப்ப எத்தனை சிங்கத்தை கூட்டு வந்து ஆய்வு பண்ணீங்க? சரி, ராஜா பேரன்னாச்சு யானை பலம் இல்லைனாலும் குதிரை பலம் இல்லைனாலும் அவர் மனிதர்களே கொஞ்சம் பலமான மனிதர் தான், கரெக்டா? அவருக்கு வந்து அவர் வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணி அவர் இந்த உலக ஆணழகர் போட்டியில உலக ஆணழகர் போட்டிகள் எல்லாம் கலந்துக்கக்கூடிய அளவுக்கு கட்டுமஸ்தான உடலை வந்து ஒரு பாடி பில்டிங் சாம்பியனாக இருக்க பல அவார்டுகள்லாம் வாங்கியிருக்காரு. அந்த பாடி பில்டிங் இதுல அந்த ஃபிட்னஸ் கம்யூனிட்டியில ஒரு ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டராகவும் இருக்கிறாரு, இன்ஸ்டாகிராம் பிரபலமாகவும் இருக்கிறாரு. அப்ப அவருக்கு ஒரு அளவுக்கு பலம் இருக்கு. அந்த பலத்தை வச்சுக்கிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, இதை சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் பலம் வரும்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் பண்றாரு. சரி, இவர் மார்க்கெட்டிங் பண்ணும்போது கோவப்படுற நீங்க சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்குன்னு ஒரு குட்டி பையன் சொன்னானே, அப்ப எவனாவது கேள்வி கேட்டீங்களா? இங்கேதான் பிரச்சனை. சிங்கம் போல ஸ்ட்ரென்த் எனக்குன்னு ஒரு கார்பரேட் கம்பெனி ஒரு குட்டி பையனை வச்சு விளம்பரம் பண்ணும்போதும் கூட அது குட்டி பையனை குட்டிக்கு சிங்கமா பார்த்துக்கிட்டு கடந்து போன தமிழ் சமூகம், ஒரு சக தமிழன் அவர் வந்து யானை பலம் கொடுக்கும், யானை கவலம்னு யானை பலம் எப்படி கொடுக்கும் அப்படின்னு வியாக்கியானம் பேசிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு எடுப்பா இருக்குன்னு சொல்லிட்டாருப்பா அவரு. ஒரு எடுப்பா அவர் பேசிட்டாரு வார்த்தையை போட்டு. இதுக்கு உடனே யானை பலம் கொடுக்குமான்னு ஆய்வு பண்ண கிளம்பியிருக்காங்க. சரி, கிளம்பலவெல்லாம் யாருன்னு பார்த்தா வந்து தென்னாட்டு சாக்ரட்டிஸோடைய அந்த குரூப் தான். தொடர்ச்சியா வந்து பாருங்க, எவன் பாடி பில்டிங்ல நீ ஃபேமஸ் ஆரியா, பேச்சு போட்டியில் நீ ஃபேமஸ் ஆரியா, எதுல நீ ஃபேமஸ் ஆனினாலும் ஈவேராவுக்கு எதிராக இருக்கிற ஒரு இடத்துல இருந்து நீ ஃபேமஸ் ஆயிட்ட அப்படின்னா உடனே நாங்கள் வந்து கடிப்போம். இவ்வளோதான் விஷயம். ஏதாவது போய் சொல்லி அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இது போட்டு அவரை வந்து போட்டு இது எப்படி நீங்கள் வந்து இது பண்ணலாம், இது எப்படி செய்யலாம், இதை சாப்பிட்டு எத்தனை பேருக்கு பாதிப்பு வந்துச்சுன்னு அவர் அதில் போடுற சாப்பிட்ற அது ஆக்சுவலாக வந்து அதில் சாப்பிட்றதுனால யானை பலம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படிங்கிறதுலாம் தெரியாதுன்னு இல்லை. அது ஒரு உடம்புக்கு சாப்பிடக்கூடிய உணவுகள் தான், எடிபிளான ஒரு விஷயங்கள் தான். நீங்கள் எடுத்து காலையில் சாப்பிட்டீங்க போனீங்கன்னா அது நல்ல ஆரோக்கியமான உணவும் தான். நீங்கள் அதையே சாப்பிட்றீங்கன்னு வைங்களேன், அதை ஆக்சுவலாக அப்படியே தான் சாப்பிட முடியாது. ஏன்னா அவர் 6000 ரூபா சொல்கிறாரு. அதை நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் சொல்கிறதுல அவர் என்னென்னலாம் கலக்குறேன்னு சொல்கிறேன், அதை நீங்களே கலந்து ஒரு 500 ரூபாய்க்கு நீங்கள் செஞ்சு சாப்பிட்றலாம். அது 6000 ரூபாய் கொடுத்து நீங்கள் வாங்கணும்னு அந்த அளவுக்கு வசதி படைத்தவர்களாக இருந்தால் அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். அந்த இடத்துல கொஞ்சம் விமர்சனம் நமக்கும் இருக்கு. வந்து யானை பலம் கொடுக்குன்னு சொல்லி வியாபாரம் பண்ணும்பொழுது அது வந்து ஜிம் பவுடருக்கு ஈக்குவலாக அதை கொண்டு வரும்போது அந்த எஃபெக்ட் இதில் வருமா அப்படின்னு கேட்டால் வராது. ஆனால் இதனால எந்த விதமான கெட்ட எஃபெக்டும் வராது. இதை நீங்கள் 6000 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுனால இது 6000 ரூபாய்க்கு ஒர்த் இல்லையான்னு வேணா நம்ம பேசலாம். ஆனால் இந்த 6000 ரூபாய்க்கு கொடுத்து வாங்கி சாப்பிட்றதுனால உங்களுக்கு உடல்வாதை ஏதாவது வந்துருமா அப்படின்னா எதுவும் வராது. ஏன்னா அதில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் கடலை மிட்டாய் சாப்பிட்றது மாதிரியும் எள்ளூருண்டை சாப்பிட்றது மாதிரியும் அது ஒரு உணவு பொருள் தான். அதில் இன்னும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இதெல்லாம் போட்டுட்டு அதில் தேவையான நம்ம அந்த ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தானியத்திற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ப்ளஸ் இருக்குல்ல, அந்த மாதிரியான ப்ளஸ் அது போட்டு அதில் எல்லாத்தையும் கலந்து கொடுக்கும்போது எல்லாத்தோடைய ப்ளஸும் ஓரளவுக்கு கிடைக்குங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதை நம்ம சாப்பிட்றோம். இதனால் என்ன பிரச்சனையாக இருப்பது? இன்னும் நான் சொல்கிறேன், இந்த தானியங்கள் சிறுதானியங்கள் இதெல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஆனால் பாடி பில்ட் பண்ணுற அளவுக்கு ப்ரோட்டீனை கொடுக்குற அளவுக்கு தானிய வகைகள்லேருந்து நீங்கள் எதையுமே எடுக்க முடியாதுங்கிறது எல்லா பாடி பில்டருக்கும் தெரியும். ராஜ்பேரன் அவருக்குமே தெரியும். அவர் வந்து நான்வெஜ் சாப்பிடாம புரோட்டீன் பவுடர் இன்டேக் எடுக்காம அவரால் வந்து இந்த அளவுக்கு பாடியை பில்ட் பண்ண முடியாது. அதை அவரே ஒத்துக்கிட்டாரு. ஆமா, நிறைய இடத்துல இந்த ஸ்டெராய்ட்ஸ் கூடவே ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலாக ஸ்டெராய்ட்ஸ் வந்து அது ஏன்னா போட்டியில் கலந்துக்கிறாங்க. இந்த போட்டியில் கலந்துக்கும் போது அவங்களுக்கு அந்த இன்னும் அந்த ஒரு எட்ஜ் ஒரு நார்மலாக ஆர்கானிக்காக பாடி பில்ட் பண்ண முடியும். ஆனால் அப்படி நார்மலாக ஆர்கானிக்காக பாடி பில்ட் பண்ணும்பொழுது அது அந்த அளவுக்கு ஒரு நீங்க பாக்குற மாதிரி அந்த கட்ஸ் இதெல்லாம் வந்து ஷார்ப்பா இருக்காது. அப்ப அது இன்னும் கொஞ்சம் ஒரு அந்த உடலை வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டெராய்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அதனால நம்ம ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது இல்லை பாரு, அதுக்கு உடம்பு கெடுதி, அது உடம்பு கெடுதி தான். அப்புறம் அவங்க வேற வழி இல்லை, அந்த போட்டியில் அவங்க கலந்துக்கும் பொழுது அந்த போட்டியும் அதை அலோவ் பண்ணுது. இப்போ ஆக்சுவலாக நீங்கள் என்ன சொல்லணும், ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்க கூடாதுன்னு அந்த போட்டி ஒரு வரையறை வச்சுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது எல்லாமே ஃபவுல் ஆயிரும். கரெக்டா? அந்த மாதிரி வரையறை வச்சா நல்லது. அது உண்மையாவே இன்னும் நல்ல ஒரு இதாக இருக்கணும். ஆனால் அதெல்லாம் விற்க மாட்டாங்க. காரணம் என்ன? இது விற்காது, இதுக்கு சுற்றி இருக்க பிஸ்னஸ் போயிருமே. இந்த அழகு போட்டிகளும் இந்த இது நடத்துறவங்களே அந்த ஸ்டெராய்ட்ஸும் அந்த புரோட்டீன் பவுடர் கம்பெனியாக தான் இருக்கும். சொல்றேன், ஜிம்லாம் இன்னைக்கு ஓடுறதுனால இதான் காரணம். அவங்களுடைய ப்ரொபகண்டா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்கான இதில் தான் இந்த நிறைய
இதெல்லாம் நடத்துவாங்க, ஆணழகர் போட்டி அதுன்னு போட்டு அதுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறது, அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறது. நீங்கள் அந்த ப்ரைஸுமே என்னவா கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக போட்டிகள்லாம் நடக்கும்போது ஸ்பான்சர்ஷிப் யார் கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பான்சர்ஸ் எல்லாமே இந்த ப்ரோட்டீன் பவுடர் கம்பெனிஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதில் இந்த கெரட்டின் இருக்குல்ல, அந்த மாதிரியான சப்ளிமெண்ட் பேஸ்டான கம்பெனிஸ் தான் இதுக்கு பின்னாடி நிறையா இருக்கும். ஏன்னா ஆர்கானிக்காக நீங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுனால யாருக்குமே எந்த பயனுமே கிடையாது. நீங்கள் வேணால் ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆனால் ஆரோக்கியமாக ஒருத்தர் உடம்பை வச்சுக்கிறாருங்கிறனால எனக்கு என்ன லாபம்? பிஸ்னஸ் இருக்காது. ஸோ பிஸ்னஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ ஆரோக்கியமாக நீ உடம்பை வைக்கணும், ஆனால் அது ஆரோக்கியமாலாம் நீ உடம்பு வச்சுக்க கூடாது. அப்போ அதுக்கு என்னோட ப்ரோட்டீன் பவுடரை நீ வந்து சப்ளை பண்ணிட்டு, குறைஞ்சபட்சம் ராஜா பேரன் அவர்கள் ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துக்கிட்டு பாடி பில்ட் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்ச அவர் இன்னும் ப்ரோட்டீன் பவுடர்லாம் வந்து ப்ரமோட் பண்ணலை. அப்படியா? நான் பார்க்கல, நானும் பார்க்கல. வீடியோக்கெல்லாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காரு. ஸோ நான் பார்த்த வரைக்கும் அவர் ப்ரோட்டீன் பவுடர்களுக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி தெரியல. அது கார்பரேட் கம்பெனிஸ் அதெல்லாம். சில நேரங்களில் அவர் எதிராக பேசி சில காணொலிகள் பார்க்க முடியுது. ப்ரோட்டீன், ஸ்டெராய்ட்ஸ் என்னதான் நான் யூஸ் பண்ணா கூட அதெல்லாம் எதிராக பேசி. அதாங்க, அது என்னதான் இருந்தாலும் அவங்க அந்த போட்டிக்கு போகும்போது பயன்படுத்தினாலும், இப்போ போட்டியில் கலந்துக்காம சும்மா பாடி பில்ட் பண்ணுறவங்களாம் அதை வந்து ஒரு ஆசைக்கு எடுத்து பண்ணும்பொழுது அது அவங்களுக்கு வேற மாதிரியான பேக் ஃபயர்லாம் இருக்குல்ல, அதோட சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது. அது நிறைய நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிட்டு பாடி பில்ட் பண்ணுறதுங்கிறது வந்து கொஞ்சம் வேண்டாம். அது வந்து ஒரு ஆர்கானிக்காக பாடி பில்ட் பண்ணணும். அது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட் சில ரூல்ஸ்லாம் கொண்டு வரணும். இந்த போட்டிகளில் வந்து பாடி பில்டிங்கில் வந்து ஸ்டெராய்ட் போட்டுட்டு வரவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ ஆனால் இந்த ஒரு இதை வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பாடி பில்டிங் காம்படிஷனில் ஏன் பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா பேசிக்கலி இந்த போட்டிகள் பின்னாடி இருக்கிறது வந்து கார்பரேட் கம்பெனிஸ். எப்படி அழகி போட்டிக்கு பின்னாடி அந்த மேக்கப் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ராஜா பேரன் அவர்களுடைய அந்த ப்ராடக்ட்டுகளுக்கு பின்னாடி அதை வந்து உடைக்கிறோம் இல்லை அதை வந்து தப்பா வந்து ப்ரமோட் பண்றதுக்கு பின்னாடியும் இந்த கார்பரேட் கம்பெனிஸ் இருக்கலாம். புரியுதா? இல்லை பாலிமருக்கு அந்த அளவுக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம்லாம் வந்துருச்சுன்னு நம்ம ஆள் இல்லை. இப்போ ஒரே ஒரு கேள்விதான். இப்போ இதே ராஜா பேரன் அவர்கள் மற்ற ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி இந்த ப்ரோட்டீன் பவுடர் பெஸ்ட்டா, அந்த ப்ரோட்டீன் பவுடர் பெஸ்ட்டா, இந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா நல்லதா, அந்த ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டா நல்லதான்லாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இல்லை கம்பேரிட்டிவாக நிறைய பேர்லாம் கம்பேரிசன்லாம் பண்ணுவாங்க ப்ரோட்டீன் பவுடருக்குள்ள. இது மாதிரிலாம் பேசியிருந்தா ராஜா பேரனுக்கு இது நடந்திருக்குமாங்கிறதும் கேள்வி. அதாவது கார்னர் பண்ணுறாங்கன்றீங்க. அப்போ இதில் என்ன இங்கே நம்மக்கிட்ட இருக்க விமர்சனம் அப்படின்னா, ராஜா பேரன் அவர்கள் ப்ரோட்டீன் பவுடரை தான் ப்ரமோட் பண்ணவில்லை என்றாலும் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுட்டு தான் அவர் இந்த பாடியை பில்ட் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கான்ட்ரடிக்ஷன் இருக்குது அவருடைய பேச்சில். அதில் ஒரு சின்ன முரண் இருக்குது. அதில் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவர் தவிர்த்துருக்கலாம். ஒன்றா அவர் ஆர்கானிக்காக அவர் பாடி பில்ட் பண்ணியிருந்தானா அவர் அதை ஆர்கானிக்காக பாடி பில்ட் பண்ண முடியும். ஆர்கானிக்காக எப்படி பாடி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே அவர் சொல்லிக் கொடுக்கலாம். அதையும் சொல்லிக் கொடுக்குறாரு. ஆனால் அவர் போட்டியில் கலந்துக்கும் பொழுது அதை அவரால் கடைபிடிக்க முடியல. ஸோ இந்த ஒரு பிரச்சனை வந்து அவருடைய இதில் இருக்குது. ஆனால் அதை அவர் தவிர்க்கவும் முடியாது. ஏன்னா போட்டியில் ஜெயிக்கணும்னு அவர் வழியே இல்லை. மித்த எல்லாரும் ஸ்டெராய்ட்ஸ் போட்டு ரெடி பண்ணும்போது ஸ்டெராய்ட்ஸ் எல்லாமே இவர் ரெடி ஆனார்னா என்ட்ரி கூட கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப இவருக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும். ஸோ அதனால போட்டியில் ஜெயிக்கணும் போது ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாரு. ஆனால் அது உடம்புக்கு கெடுதி அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணுறாரு. இது மேலே கோபம் ஆயிடுச்சு போல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் ப்ரொமோட் பண்ணுற ப்ராடக்ட்ஸை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எப்படி இதை ப்ரொமோட் பண்ணலாம், இதை சாப்பிட்டா எந்த பயனும் இல்லை அப்படின்ட்டு. இதை சாப்பிட்டா எந்த பயனும் இல்லை, அது உடலுக்கு ஆரோக்கியமான உணவு தான். ஆனால் அது பாடி பில்டிங்க்கு எந்த அளவுக்கு பயன் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான். அது வந்து பாடி பில்டிங்கான உணவு அல்ல. அது பாடி பில்டிங்கான உணவு அப்படின்னு சொன்னால் எனக்கு நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கெல்லாம் பேசும்போது பழகும்போது அவங்கெல்லாம் சொல்கிற அறிவுரை என்னென்னா, புரோட்டீன் அதிகமாக இருக்க உணவு எடுத்துக்கணும், அதையும் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணணும், கலோரிஸை வந்து பேர்ன் பண்ணணும். கலோரிஸை பேர்ன் பண்ணுறதுனா அதுக்குன்னு ஓடணும், ஆடணும், பயங்கரமாக அதுக்கு ஒரு டெடிக்கேட்டடாக வேலை செய்யணும். அப்படி செய்யும் பொழுது தான் வந்து உடம்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சு கடைசியில் அந்த பாடி வந்து பில்ட் ஆகும், அது விசிபிளாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்குன்னு சில டெக்னிக்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் அதுக்கு இப்போ ராஜா பேரன் என்ன பண்ணுறாரு, மரம் ஏறுறது இதெல்லாத்தையும் அவர் ப்ரமோட் பண்ணுறாரு. அதெல்லாம் நல்லது. ஸோ ராஜா பேரன் என்னன்னா ஒரு ரெண்டுக்கும் நடுவில் நிற்கிறாரு. அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, இந்த பவுடர் கம்பெனி அது மாதிரியான ஃபிட்னஸ் குரூப்புக்குலாம் என்ன பிரச்சனைனா, ரெண்டுக்கு நடுவில் நிற்காதீங்க, ஒன்றா இந்த பக்கம் வாங்க இல்லைன்னா அந்த பக்கம் போயிருங்க அப்படிங்கிற மாதிரி அவரை போட்டு ப்ரெஷர் பண்ணி அவரோட நம்பகத்தன்மையை உடைக்கிற வேலையை பண்ணுறாங்க. இன்னொன்று பார்வை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நம்பகத்தன்மையை உடைக்கிறதுக்கு இவங்களுக்கு இவ்வளோ மெனக்கடுறதுல எங்கேருந்து வருதுன்னு பாருங்க. அவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட சப்போர்ட்டராக இருக்காரு. அது சார்ந்த செயல்பாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் ஆதரிச்சு பேசுகிறாரு. சில நேரங்களில் வந்து ஒரு படி கடந்தவர் என்ன பண்ணிடுறாருன்னா, அவருக்கு வந்து இயக்கத்துக்குள்ள இல்லை, அது நாம் தமிழர் கட்சிக்குள்ளே இல்லை அவர். ஆனால் ஒரு வெளியிலேருந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு நபராக இருக்காரு. அவர் சில நேரங்களில் வந்து இந்த கன்னியாகுமரி சார்ந்த சில பிரச்சனைகளையும் எடுத்து பேசுகிறாரு. இந்த கனிம வளர்த்துட்டு மலைகள் உடைக்கிறது இதெல்லாத்தையும் இயற்கை சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்டாண்ட் எடுத்து பேசுகிறாரு. இதை பேசும்போது சிலருக்கு உறுத்துது. அந்த உறுத்தலும் அந்த வெறுப்பும் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களை வந்து எடுத்துக்கிட்டு வந்து இவர் மேலே வெறுப்பா மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. என்னுடைய ஒரு கோரிக்கை ராஜா பேரன் அவர்களுக்கு என்னன்னா,
இந்த யானை கவலம் இதெல்லாம் எப்படி செய்கிறதுன்னு நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா மக்களே அதை செய்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கிடுங்க. ஸோ அது ஓப்பன், ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் பரவ வேண்டிய ஒரு அறிவு தானே, நல்ல விஷயம். அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா அது வீட்டில் செய்ய முடியாதுன்னு நினைக்கிறவங்க உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் சேர்த்து அவர் சொல்லியிருக்காரான்னு தெரியல, பட் அப்படியும் சேர்த்து சொல்லிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா சில இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம் நான் பார்த்துருக்கேன். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இது எப்படி செய்யணும்னு சொல்லி நீங்களே பண்ணிக்கோங்க, இது எப்படி செய்கிறோம், இது எப்படி செய்யணும்னு சொல்லிடுவாங்க. இதை செய்ய முடியாதுங்க, வீட்டில் செய்யறதுக்கு நேரம் இல்லை, இதை செய்ய முடியாதுங்கிறவங்க தேவைன்னா வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை சொல்லிடுவாங்க. இதை விற்பதற்கான உரிமையும் அதற்கான தரச்சான்றிதழும் இவர்கிட்ட இருக்கு, ராஜாபேரன்கிட்ட இருக்கு. ஆனா அவர் சொல்ற மாதிரி யானை பலம் கொடுக்குமானா அது கேள்விக்குறி தான், குதிரை பலம் கொடுக்குமானா அது கேள்விக்குறி தான். அது அப்படி கொடுக்காது. ஓகேவா? இன்னொன்னு ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன? மனுஷன் என்னத்தை சாப்பிட்டாலும் யானை பலம் வராது. என்னங்க இது? என்னங்க ரகசியம்? ஏன்னா சொல்றேங்க, நானு அதை நம்புறாங்க. அதே போல சிங்கம் போல ஸ்ட்ரென்த் வராது, அந்த இதோட எனர்ஜி எனக்கு இதுதான் அப்படின்னு சொல்லி இந்த உருட்டுறது அதெல்லாம் வந்து உடம்புக்கு ரொம்ப கெடுதி. இவர் கொடுக்கறது உடம்புக்கு கெடுதி கிடையாது. சில இந்த பால்ல கலந்து சாப்பிட்ற மாதிரி சில பொருள்லாம் இருக்குல்ல, ஓஸ்ட் காஸ்ட் இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஓஸ்ட் காஸ்ட்லாம் அதெல்லாம் வந்து ஓஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணா வளர்ந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. பார்லிக்ஸ், அந்த மாதிரி பார்லிக்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துட்டு மை பிளான், நீங்க மை பிளான் ஒன்று இருக்குல்ல, அந்த மை பிளான் சாப்பிட்டா வேகமா வளர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இது எல்லாமே செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டுகள். கரெக்டா? இதெல்லாம் நம்பி எல்லாம் குடிச்சுட்டு தானே இருந்தோம், எல்லாரும் வீட்டில் வாங்கிட்டு தானே இருக்காங்க. யாரு வளர்ந்துட்டாங்க, யாரு இது பண்ணிட்டா இதை சாப்பிட்டா வளர்ந்துருவாங்கன்னு சொல்றது பச்சை பொய். இதெல்லாம் பச்சை பொய். ஜெனட்டிக்ஸ் இருக்கணும், ப்ராப்பரான நியூட்ரியன்ஸ் எடுத்துக்கணும், அவ்வளோதான் விஷயம். ஸோ வளர்ச்சிக்கு தேவையான எல்லா நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கானா? இல்லை, சுகர் தான் இருக்கு. அளவுக்கு அதிகமான சுகர் எடுத்துக்கிட்டா உடம்புல கெடுதல் தான் ஏற்படும். ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரியான பொய்யை பரப்பக்கூடிய பல பன்னாட்டு நிறுவனங்களை அங்கீகரித்து கொண்டும் ஆதரித்து கொண்டும் இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்திட்ட இவர் குதிரை வாலி யானை கவலம்னு சொல்லி இன்னொரு ப்ராடக்டை கொண்டு வராரு. அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட்டுகள் வந்து சொல்றதும் உண்மை கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுகள் வந்து சொல்றதெல்லாம் செஞ்சிருமாலாம், அதெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு வியாபார யுக்தியாகத்தான் அதை அவர் சொல்றாரு. ஒரு வியாபார யுக்தி. அந்த வியாபார யுக்தி தப்புன்னு நம்ம சொன்னோம்னா இவனை எல்லாத்தையும் நம்ம கண்டிச்சுட்டு வந்திருக்கணும். எல்லாத்தையும் இவங்க எல்லாரையும் நம்ம கண்டிச்சுக்கிட்டு அப்புறம் ராஜாபேரனையும் நம்ம கண்டிக்கலாம், எப்படிங்க நீங்க இப்படி போய் சொல்லலான்ட்டு. ஆனா இவங்க எல்லாரையும் கண்டிக்காம ராஜாபேரனை மட்டும் கண்டிக்கிறது வந்து எப்படி? இன்னும் நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு குடிக்கிற பால் போடுற, குழந்தைகளுக்கு குடிக்கிற சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, சில ஒரு அந்த குருவி சின்னம் போடப்பட்ட ஒரு உலக நிறுவனம் இருக்கு. அந்த குருவி சின்னம் போடப்பட்ட உலக நிறுவனத்துடைய ப்ராடக்ட்ஸ்ல சாப்பிட்டா குழந்தைகளுக்கு மரணம் கூட ஏற்படும்னு சொல்லி ஆய்வு சான்றிதழ் இருக்குங்க. அந்த குருவி சின்னம், கூட்டு குருவி சின்னம் போடப்பட்ட அந்த நிறுவனம் இதுக்கு ஏதாவது இது பண்ணுதா? இன்னைக்கு வரைக்கும் அந்த ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு தானே இருக்கு. இந்தியாவில எல்லாம் அந்த ப்ராடக்ட்ஸ் விற்பனை ஆகிட்டு தானே இருக்கு. இன்னொன்னு, குழந்தைக்கு போடுற பவுடர், இந்த குழந்தைகளுக்கு போடுற பவுடர்னே வியாபாரம் பண்றான். ஆனா அது குழந்தைகளுக்கு போடக்கூடாது. குழந்தைகளுக்கு போடுற பவுடர்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் குழந்தைங்க சட்டிக்குள்ள போடுற வீடியோஸை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா குழந்தைகளுக்கு அதை போடக்கூடாதுன்னு எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ணலாம்? கேன்சர் வரதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஓஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ஓஆர்எஸ்ங்கிறது வந்து என்னன்னா, நமக்கு வந்து உடம்பு முடியாம இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல டாக்டர்கள் கொடுக்குற ஒரு இதுதான் ஓஆர்எஸ். எலக்ட்ரோலைட்ஸ் தான் ஓஆர்எஸ். இந்த ஓஆர்எஸ் சொல்யூஷன் சொல்லி மெடிக்கல் ஷாப்ல ஒரு இப்பதான் தடை வாங்கியிருக்காங்க. ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாசம் 3 மாசம் முன்னாடி போனீங்கன்னா வரைக்கும் ஒரு ஆப்பிள் ஜூஸ் கம்பெனி தான் வித்துட்டு இருந்துச்சு. அது வந்து ஓஆர்எஸ்ன்னு போட்டிருப்பான் பெருசா, பின்னாடி பாத்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஓஆர்எஸ்ன்னு போட்டிருப்பான். ஆடப்பாவி. முன்னாடி ஓஆர்எஸ்ன்னு பெருசா போட்டுக்கிட்டு பின்னாடி வந்து இது ஓஆர்எஸ்எல் இல்லைன்னு போட்டிருப்பான். இப்படி ஏமாத்தி வியாபாரம் பண்ணோன்னே எத்தனை கேள்வி கேட்டோமா? ஒரே ஒரு மருத்துவர், பெண் மருத்துவர் வந்து ஒரு கேஸ் போட்டு அந்த கேஸ்ல வந்து வெற்றி வாங்கி நீ இனிமேல் ஓஆர்எஸ்ன்னு விற்கக்கூடாதுன்னு சொல்லி தடை வாங்கிட்டாங்க. வெற்றி வாங்கிட்டாங்க. அது குடிக்கக்கூடாது. ஆக்சுவலா அது நார்மலான ஒரு இந்த ட்ரிங்க், அதாவது ஒரு ஆப்பிள் ட்ரிங்க். அது ஆக்சுவலா வந்து அது பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கக்கூடாது. ஆனா அது ஓஆர்எஸ்ன்னு நம்பி நிறைய பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க இந்தியால. உணவு சம்பந்தம். இவங்க யானை கவலம்னு சொல்லிட்டு அவர் யானை பலம் கொடுக்கணும்னு சொல்லிட்டாருன்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா அப்புறம் எரிச்சல் வருமா வராதா? நான் சொல்றேன், ராஜாபேரன் அவருடைய உணவை, அவர் கொடுத்த ப்ராடக்டை சாப்பிட்டா யானை பலமும் வராது, சாவும் வராது, பாதிப்பும் வராது. இப்போ பாதிப்பு வராத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த அவர் என்னத்தை ஏமாத்திட்டாரு? இப்போ சாவு வராது, அவர் என்ன ஏமாத்திட்டாரு? ஸோ சாவு வராத ஒரு விஷயத்தை அப்புறம் என்னன்னா, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் யாருமே விற்கக்கூடாதுன்னு ஒரு இடத்துக்கு கொண்டு வரீங்க. அப்போ இந்த தற்சார்பு பொருளாதாரம் எங்கே போய் நிற்கும்?
தற்சார்பாக செய்யக்கூடிய உணவுகளும் தற்சார்பாக செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ்களுக்கும் எங்கே போய் நிற்கும்? இன்னைக்கு நிறைய பேர் செய்ய தொடங்கியிருக்காங்க. அதெல்லாத்தையும் தடுக்கிற நடவடிக்கையாகவும் இது மாறும். ஒரே முதலாளி பெரிய நிறுவனங்கள் மட்டுமே வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வியாபாரம் அப்படின்னா நியாயம் இருக்கு. அதாவது கொடுப்பதும் குறைவில்லாது, கொள்வதும் மிகை கொள்ளாதுன்னு ஒரு வாழ்வியல் என்பது தமிழ் வணிகர்களிடம் இருந்தது. அந்த வாழ்வியல் வணிகத்தை வணிகர்கள் வந்து பின்பற்றணும். எந்த ஒரு பிசினஸ் பண்ணீங்கனாலும் கொடுக்கறது குறைவில்லாம கொடுக்கணும், எடுத்துக்கிறதும் அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறதும் மிக இல்லாமல் வாங்கிக்கணும். வேல்யூ காஸ்ட் எஃபெக்டிவான வேல்யூவா இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் ராஜா பேரன் அவருடைய அந்த பொருட்கள் ஒரு கிலோ வந்து 600 ரூபா அப்படின்னு 6000 ரூபான்னு சொல்றது, 600 இல்ல சாரி 600 ரூபா கூட ஓகே, 6000 ரூபான்னு சொல்றதுல எனக்குமே உடன்பாடு இல்லை. ஆனா அந்த 6000 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நீங்க பெரிய ஆளா இருந்தீங்கன்னா நீங்க யானை அளவுக்கு பலம் படைத்தவர் இல்ல, யானை அளவுக்கு பொருள் படைத்தவர். யானையை வாங்கிடலாம் பேசாம, யானையை வாங்கி அதுக்கு மேல ஏறி ஸோ அந்த கான்செப்ட் அது மாதிரி நீங்க வாங்கி உங்களுக்கு முடிஞ்சா வாங்கிக்கோங்க, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா அது அந்த கொடுக்குற பொருளுக்கு தரமான விலையா அப்படிங்கிற கேள்வியும் விமர்சனம் வேணா வைக்கலாமே ஒழிய இதை விற்கவே கூடாதுன்னு சொல்றதுக்கு எந்த விதமான உரிமை கிடையாது. ரீசன் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் பல சினிமா தியேட்டர்கள்ல ஒண்ணுக்கும் ஆகாத பாப்கார்ன 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத பாப்கார்னை 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். 10 ரூபாய்க்கு பிரயோஜனம் இல்லாத பாப்கார்னை 300 ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கான். அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்காம ராஜா பேரன்ட்ட இந்த கேள்வி கூட நம்ம கேட்கறதுக்கு நம்மளுக்கு துப்பு கிடையாது. ஸோ அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். அதனால இதையும் கொஞ்சம் விலையை கொஞ்சம் குறைத்து வாட்டர் பாட்டில் 70 ரூபா சாரி 150 ரூபா. ஸோ இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி இது வந்து வணிகமே தவறு. இந்த மாதிரியான வணிகமே தவறு. இந்த மாதிரியான தவறான வணிகத்துல தமிழர்கள் யாரும் போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். நம்மளோட வணிகம் என்பது நேர்மையான வணிகமாக இருக்கணும், நியாயமான வணிகமாக இருக்கணும். அப்படி ஒரு வணிகத்தை செய்யும் பொழுது நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. நீங்கள் கொடுக்குற ப்ராடக்ட் சரி, அதை கொடுக்குற விலை என்பது அது என்னன்னு உங்களுக்கே நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்கிறோம். ஸோ பேசிக்கலி சுற்றி வந்து பேசுகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட் ப்ரொமோஷனும் நடக்குது பாரு. இதை பற்றி பேசுகிறதுனால நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த ஜிம் அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்கும். இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே ஜிம்மு யூனிசெக்ஸ் ஜிம்மாக மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம பேசியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போகிறது வந்து அவங்கவுங்க இஷ்டம், நல்ல விஷயம், போயிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட்டை திணிக்கிறத ஆரம்பிச்சு தவறான சில ஜிம் மாஸ்டர்ஸ் அட்வைஸோட இந்த ஸ்டீராய்ட்ஸையும் அவங்களுக்குள்ள இது பண்ணி நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு, சைடு ரியாக்ஷன். சில பேருக்குலாம் ஹார்ட் அட்டாக்குக்கும் இதுக்கும் பெருசாக சம்மந்தம் கிடையாது. அது வேற ரீசன். பழைய தூக்கி இது மேலே போடுறாங்க. பேசிக்காக என்னன்னா ஸ்டெராய்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அது உடம்புக்கு கெடுதி. அது எந்த அளவில் கெடுதிங்கிறது வந்து நீங்கள் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்தவங்க வயசானதுக்கப்புறம் என்னவா ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். அர்னால்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், 100% ஒரு 100% எக்ஸாம்பிள். அர்னால்டு எப்படி இருந்த மனுஷன், இப்போ அவர் எப்படி இருக்காரு? கொஞ்சம் தொங்கி போயிட்டாப்ல. அப்படி இப்போ அதே அர்னால்டு வந்து இயற்கையான ஒரு பழக்கத்துலேருந்து அவர் உடம்பு ஏற்றிருந்தாருன்னா அவருக்கு இந்த நிலைமையே வராது. நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் ஊரில் ஒரு முறை நான் பார்த்துருக்கேன், ஒரு இரும்பு வேலை செய்கிற ஒரு நபர். இது வரைக்கும் அவருக்கு என்ன நாங்கள் ரொம்ப வருஷமாக பார்த்துருக்கேன்னு வைங்களேன், ஒரு 10-15 வருஷமாக அவரை பார்த்துருக்கேன். அவர் வந்து நான் சின்ன வயசில் பார்க்கும் பொழுது எப்படி உடல் தோற்றம் இருந்துச்சோ அத்தகைய உடல் தோற்றம் தான் அவருக்கு வந்து வயசான அப்புறமும் இருந்துச்சு. புரியுதா? அந்த உடல் வந்து பெருசாக இருக்கு, அப்படியே கட்கட்டாக இருக்கும். அவர் இத்தனைக்கும் வந்து பெருசாக எக்ஸசைஸ் பண்ணுற ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து அவரோட தொழிலே வந்து இரும்பு வேலை செய்கிறது. ஸோ இரும்பு வேலை செய்கிறனால அந்த இரும்பை முறுக்கி அது உடம்புல வந்து அதை எஃபர்ட் போட்டு வேலை செய்கிறாருல. ஸோ அது அவருக்கு தொடர்ச்சியாக அந்த வேலை இருக்கனால அவரோட உடம்பு வந்து இயற்கையாகவே அவருக்கு வந்து அந்த சிக்ஸ் பேக் இதெல்லாம் போட்டு கையெல்லாம் அவருக்கு இப்போ மசில்லாம் வந்து வேற லெவலில் இருக்கும் அந்த ஆளுக்கு. அப்படி இருக்கு. இருக்காது. இப்போ இன்னொன்று பாருங்க, இப்போ மொட்டை ராஜேந்திரன் அவருக்கு என்ன வயசு? சாமையா இருக்கும் அவரோட. இன்னைக்கு வரைக்கும் அது இருக்குன்னா காரணம் என்னன்னா அந்த பிசிக் வந்து இயற்கையான பிசிக் வந்து உங்களுக்கு என்னைக்குமே தொலைங்கிற உடம்புக்குள்ள கொண்டு போயிடாது. மீனவர்கள் பெரும்பான்மை அப்படி இருப்பாங்க. ஏன்னா அவங்க நீச்சல் அடிக்கிறாங்க, வலையை போட்டு இழுக்கிறாங்க. இந்த மாதிரி தொடர் உழைப்பு நீங்க நம்ம உழைக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே இயற்கையான அந்த உடல்வாகு இருக்கு பாத்தீங்களா? இந்த உடல்வாகு உண்மையிலேயே நல்லது. அந்த உடல்வாகை நோக்கி நம்ம நகரணும். இன்னைக்கு நமக்கெல்லாம் அந்த உடல்வாகு வராமல் போறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு கடினமான உழைப்பை வந்து நம்ம செய்ய தவறிட்டோம். அது நம்ம போய் செய்யணுமானாலும் அது முடியாது. அப்ப அது அந்த மாதிரியான கடினமான வேலையை நம்ம வேலையா செய்யாம உடல் பயிற்சி மூலமா செய்யலாங்கிறது தான் ஜிம். இதெல்லாம் இதையும் நம்ம முன்னோர்கள் முன்கூட்டியே கண்டுபிடிச்சது தான். அப்ப அதுல வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா கரலாக்கட்டைகள் வந்து பெரிய அளவு திரும்ப ரீசர்ஃபேஸ் ஆக தொடங்கியிருக்கு. கரலாக்கட்டை எல்லாருமே ப்ரமோட் பண்ண தொடங்கியிருக்காங்க. ஏன்னா வெள்ளைக்காரங்க எல்லாமே வந்து அதோடைய பிசிக்கல் இதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அதோட கோர் டெவலப்மெண்ட், அதாவது கோர் ஸ்ட்ரென்த்தை வந்து டெவலப் பண்ணதுலாம் சொல்றாங்க. அப்ப இதுதான் விஷயம்.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து படிப்படியாக இந்த ஜிம்மு இந்த இதெல்லாம் வந்து ஐரோப்பிய கலாச்சாரமாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் முன்கூட்டியே நம்ம உடல் பயிற்சி மையங்கள் நம்மகிட்டயும் இருந்துச்சு. இப்போ மல்யுத்த பயிற்சி கூடங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் கரலாக்கட்டையிலேருந்து எல்லாமே தான் வச்சுருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மூலியமாகவும் ஒரு விளையாட்டு மூலியமாகவும் நம்ம உடலை பேணி கொண்டு தான் இருந்தோம். நம்ம இயற்கையாகவே அதுலேருந்து விலகி ரொம்ப தூரம் வந்துட்டோம். அதுதான் இப்போ நமக்கு பிரச்சனை. கபடி விளையாடுறது இல்லை. சின்ன குழந்தைலேருந்தே கபடி விளையாண்டுக்கிட்டே இருந்தால் கபடி விளையாடுறத விடவா ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இருந்துற போது, அது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, அஜிலிட்டி எல்லா ட்ரைனிங்கும் அதில் வந்து கிடைக்கும் கபடியில். ஸோ கபடி விளையாடுறது எல்லாத்தையும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். மல்யுத்தம் எல்லாமே அதில் உள்ள கபடி வந்து எல்லாமே கலந்த ஒரு விஷயம். கபடி வந்து எத்தனை ஸ்கூல்ஸில் வந்து எத்தனை பிரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு பெரிய ஒரு சாம்பியன்ஷிப்பாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் அங்கங்கே இன்னும் கபடி மேட்சஸ் நடக்குது. பட் அதுவுமே எந்த அளவுக்கு நடக்குது இதெல்லாம் இருக்குல்ல. அப்போ நம்மளோட வாழ்வியல் தான் நமக்கு சரியான ஒரு வழிகாட்டி. நம்ம வாழ்வியலை நம்ம பின்பற்றுவோம். இந்த யோகா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே தான் நம்மளுடைய முன்னோர்களில் நம்மளோட சில சித்தர்கள் சில அரசர்கள் இவங்கெல்லாம் கடினமான வேலை செய்கிற இடத்துல இல்லை. ஆனாலும் அவங்க உடம்பை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கான கலைகளையும் நம்மகிட்ட வகுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ யோகா இந்த மாதிரியான விஷயங்கள் இதழ்கள் மூலமாக நம்ம உடலை வந்து பேணுதல்ங்கிறது வந்து ஒரு சரியான ஒரு முறை. அந்த முறையை வந்து நம்ம எல்லாருமே செய்யணும். நம்ம நேரமின்மையினால யாருமே அது கடந்து தான் போயிட்டு இருக்க வேண்டிய சூழல் இருக்கு. ஆனால் அதுதான் ஒரு சரியான வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறை நோக்கி மனிதர்கள் நகர்வது தான் இயல்பா இருக்கும். ஏன்னா ஏன் கேட்டேன்னா இது அவங்கவுங்களோட இஷ்டம். சரியா, எந்த மாதிரி பாடியை வளர்த்துக்கணும் அவங்கவுங்க இஷ்டம், யாரும் தலையிடாது. பட் நீங்க பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாருமே அந்த எடுத்து வச்ச சில மாதிரி இந்த பெரிசா ஆகிறது மாஸ் பில்ட் பண்றது அது வந்து அதுதான் வந்து அவங்க வந்து ஒரு இப்படி இருக்கிறது தான் அழகு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதை நோக்கி தான் எல்லாரும் பயணிப்பாங்க. இப்ப அழகி போட்டிகள்ல ஒரு காலத்துல ஒவ்வொரு சைஸ் ஜீரோங்கிற ஒரு கான்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தானே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ பெண்கள்னாவே ஒரே மாதிரி. எனக்குலாம் வந்து பார்த்தா அந்த பெண்களுக்குள்ள வேறுபாடே தெரிய மாட்டேங்குது. எல்லா முகமும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி ஒரு அவங்க முகமே வந்து மனசுல பதியல. ஆனா எத்தனையோ பெண்களை நம்ம வந்து பாக்குறோம், அன்றாட வாழ்க்கையில பாத்துட்டு இருக்கோம். அவங்களோட முகங்கள் நமக்கு பதியுது. ஆனா இந்த அழகி போட்டியில இருக்க பெண்கள்லாம் அவங்களுக்கு ஒரு டக்குனு மனசுல நினைச்சு பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரே மாதிரியான தோற்றத்துல இருந்தாதான் அழகுங்கிறது அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. இதெல்லாம் வந்து சில குரூப் அவங்க இப்படி இருந்தாதான் அப்படி இருந்தாதான் சொல்லி அது சார்ந்த ஒரு வணிகத்துக்காக செய்ய தொடங்குறது தான். அழகு இவைகள் எல்லாம் வந்து அவரவருடைய தன்மையை பொறுத்தது. இப்படி இருந்தாதான் அழகு அப்படி இருந்தாதான் அழகு அப்படின்லாம் நம்ம மாத்திக்க முடியாது. ஒவ்வொருத்தர் கண்ணுக்கும் ஒவ்வொன்றும் அழகா இருக்கும். ஒவ்வொருத்தரோட உடம்பும் ஒவ்வொரு மாதிரியான இதா இருக்கும். தயவு செஞ்சு வந்து இதை வச்சுக்க நம்ம குழப்பிக்க தேவையில்லை. ஆனா இன்னைக்கு ஆரோக்கியமான உடம்பை மெயின்டைன் பண்ணணுங்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு போக்கு தான். அது வந்து இப்படி பயங்கரமா கட்டுமஸ்தாக இருப்பது மட்டும்தான் ஆரோக்கியம் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நம்ம எல்லா வேலையும் செய்யும்போது உடம்பு தானாவே தன்னை இறுக்கிக் கொள்ளும். அது வந்து தன்னை சரிப்படுத்திக் கொள்ளும், தன்னை தகவமைத்துக் கொள்ளும். அந்த இதை நம்ம கடினமாக வேலை செய்து நம்ம அந்த மாதிரியான உடல் கட்டமைப்புகளை வந்துட்டோம் அப்படின்னா அது ஆரோக்கியம் தான். அந்த ஆரோக்கியத்தை நம்ம பேணணும். ஓகே, ஸோ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இன்னொரு பக்கம் நம்ம இந்த மாதிரி ஃபிட்னஸ் ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்குறது அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம போயிட்டு வாங்குறதுக்கான கடைகள் ஃபர்ஸ்ட் ஜிம்முக்கு பக்கத்தில் இந்த ஃபிட்னஸ் இது கடைலாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம். ஆனால் இன்னைக்கு இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு தெரியும் வந்து கொட்டுது தெரியாதரமா உங்கள் கை அதிலையா பட்டுருச்சு அப்படின்னாலே அதுக்கு சம்மந்தமான விஷயமா வந்துட்டே இருக்கும். அப்படி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஆட்ஸ் எல்லாம் அந்த ரீல்ஸ்லாம் அவ்வளோ அட்ராக்டிவாக நம்மளை நம்ப வைக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ நம்மக்கிட்டேயும் ஒரு பொறுப்பு இருக்குல்ல, நம்ம எதை வாங்குறோம் ஒரு கன்சியூமரா அப்படிங்கிறது. ஸோ அதுவும் குறிப்பாக அந்த ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்ல நம்ம அதில் ஒரு ஃபில்டர் வச்சு தான் அதை பார்க்கணும் இல்லையா? ஜென்ரலாகவே பேசிக்காக என்னன்னாங்க, ஆர்கானிக்கான உணவுகளை உட்கொண்டு ஆர்கானிக்கான உணவில் நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் இது பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரோட்டீன் பேஸ் கட்டாயம் ப்ரோட்டீன் வந்து முக்கியம். இதை யாருமே மாற்ற சொல்ல மாட்டாங்க. ஸோ ப்ரோட்டீன் உடனே கொண்டக்கடலைக்கு போனீங்கன்னா நீங்கள் முட்டாள். ப்ரோட்டீன் வந்துட்டாவே மாமிசம் தான், அசைவம் தான். அது மீனாக இருக்கட்டும், இல்லை வந்து மாடாக இருக்கட்டும், இல்லை ஆடாக இருக்கட்டும், இல்லை எதுவாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், அரவிந்தா இருக்கட்டும், வந்து எதுவாக இருந்தாலும் அது மாமிசத்தின் மூலயமா தான் அந்த ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் நிறையா இருக்கும். ஸோ அந்த ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய உயரத்திலிருந்து அது பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 165 சென்டிமீட்டர் உயரம் அப்படின்னா அதில் 100 கழிச்சிங்கன்னா ஒரு 65. ஸோ ஒரு நாளைக்கு உங்களுடைய ப்ரோட்டீன் இன்டேக் வந்து 65 கிராம்ஸ் மினிமம் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு பாடி பில்ட் ஆகும். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு மினிமம் வந்து 65 கிராம். நான் சொல்கிறது 165 ஹைட் ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா, இப்போ 170 ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு 70 வேறுபடும். 70 180 ஒருத்தர் இருக்காருன்னா அவருக்கு 80 கிராம்ஸ் பெர் டே. ஸோ இதுதான் வந்து அதோடைய அந்த கால்குலேஷன். ஒன்றும் இல்லை, உங்கள் ஹைட்ல இருந்து 100 மைனஸ் பண்ணுங்க, அதில் வர விஷயத்தை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கிராம் ப்ரோட்டீன் வந்து உங்களோட உடம்புடைய அத்தியாவசிய தேவைக்கே நீங்கள் கொடுக்கணும். அத்தியாவசிய தேவைக்கு இந்த கிராம் ப்ரோட்டீன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா
நீங்கள் பில்ட் பண்ணுற மசில் பில்ட் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது எக்ஸஸ் ப்ரோட்டீன் உங்களுக்கு தேவையில்லை, ஏன்னா மசில் வளரணும்ல. அப்போ இன்னுமே கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அப்போ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு முட்டையில் எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னு பாருங்கள், மஞ்சக்கரில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், வெள்ளைக்கரில் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ஒரு முழு முட்டையில் எவ்வளோ கிராம் ப்ரோட்டீன் இருக்குன்னு பாருங்கள், ஒரு லிட்டர் ஒரு டம்ளர் பாலில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னு பாருங்கள். இந்த கணக்கு போட்டுக்கிட்டு ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு எத்தனை டம்ளர் பால் குடிக்கணும், எத்தனை முட்டை எடுத்துக்கணும், எவ்வளோ கிராம் சிக்கன் சாப்பிடணும், எவ்வளோ கிராம் மட்டன் சாப்பிடணும், இந்த எல்லாத்தையும் நீங்கள் உங்கள் ப்ரோட்டீன் தேவையை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. உங்கள் ப்ரோட்டீன் தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிராம் 10 கிராம் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு உங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங்கை செஞ்சீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மசில் ஏறும். ஸோ இவ்வளோதான் விஷயம். இதில் வந்து நீங்கள் திங்கிற உணவு வந்து கலோரிஸுங்கிறதையும் சேர்த்து கணக்கு பண்ணணும். நீங்கள் இதில் கார்ப்ஸ் அதிகமாக எடுத்துக்கிறீங்களா, இந்த வே ஆஃப், இப்போ நான் வந்து சிக்கன் சாப்பிட்றேங்க, 1 கிலோ சிக்கன் சாப்பிட சொல்லிட்டீங்க, 1 கிலோ நான் சிக்கன் சாப்பிட்றேன், ஆனால் 1 கிலோ சிக்கனை வந்து நான் பிரியாணியாக சாப்பிட்றேன் அப்படின்னா அது வேற. அது நீங்கள் என்னவா சாப்பிட்றீங்கிறத பொறுத்து, அது கிரில்லாக சாப்பிட்றீங்களா, அது எப்படி சாப்பிட்றீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடி பில்டர்ஸ் நிறைய பேர் கிரில் சாப்பிடுவாங்க. ஏன்னா கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் மட்டுமே சுடுறது அப்படிங்கிறனால அது ஒரு ஆரோக்கியமான உணவு தான். அது ப்ராப்பராக வேக வச்சு நல்ல ஆரோக்கியமான கோழியை அது கரெக்டான பதத்தில் கரெக்டாக வேக வச்சு முழுமையாக வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அது உடம்புக்கு நல்ல ஒரு உணவு தான். அதை நீங்கள் சாப்பிடும்போது அந்த ப்ரோட்டீன் வந்து அப்படியே உங்கள் உடம்புக்கு போகும். ஸோ இவ்வளோதான் விஷயங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு இந்த மாதிரியான ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கிட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண ஆர்கானிக்காகவே உங்கள் உடம்பு ஏறும். நீங்கள் எந்த ஸ்டெராய்ட்ஸும் எடுத்துக்க தேவையில்லை. ஆனால் இப்படி உடம்பு ஏற்றுனா அது நீங்கள் சொல்கிற மாதிரியான இடத்துக்கு வராது. அது இயற்கையான உடம்பு ஏற்றமாக இருக்கும். சரி, அதனால் ஒரு நீங்கள் ஒரு எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த எட்ஜ் அது வந்து ஒரு இன்னும் ஒரு வாவ் அப்படிங்கிற அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒரு கட்டுமஸ்தா சுத்தமாக உடம்புல ஃபேட்டே இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் அது இதுங்கிற எடுக்கிற வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுவீங்க. ஆனால் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி அழகர் போட்டியில் போய் கலந்துக்கணும், அழகர் போட்டியில் போய் கலந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்மலாம் ஃபிட்னஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம லைஃப் ஸ்டைலுக்காக அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தவிர்த்துறது நல்லது. அழகர் போட்டியில் இருக்கக்கூடிய நபர்கள் நம்ம என்ன சொல்லலாம்னா, உங்களோட ஆரோக்கியத்தையும் மனசை வச்சு தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்டெராய்ட்ஸ் இந்த விஷயங்களை வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரியான போட்டிகளையும் கண்டக்ட் பண்ணுங்க. ஆர்கானிக்கான பாடி பில்டிங்க்கு ஒரு இதை உருவாக்குங்க. அங்கே வந்து ஸ்டெராய்ட்ஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இல்லாமல் ஆர்கானிக்காக எப்படி பாடி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினா அது ஆரோக்கியமான பாடி பில்டிங்காக இருக்குங்கிறது தான் என்னோட பார்வை. பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் எதை எடுத்துக்கிட்டாங்கனாலும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக அதை சுற்றியே லைஃப் அமைச்சிக்கிறது அப்படிங்கிறது தேவையில்லாததில்ல. டேக்கிங் இட் டூ சீரியஸ்லி மாதிரி வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு மைண்ட் செட். இப்போ நம்ம அரசியலும் தமிழ் தேசியமும்ங்கிறது நம்ம பார்வையாக இருக்குங்கிற பட்சத்தில் அதே போல் ஒவ்வொருத்தவங்களுக்கு உடல்வாக மெயின்டைன் பண்ணுறது அது பார்வையாக இருக்கும். அவங்களோட எல்லாமே அது சார்ந்து இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, எந்த துறையிலும் உச்சம் தொடுவதில் தவறு கிடையாது, அதே நம்ம சொல்றோம். ஆனா அந்த உச்சம் தொடும் பொழுது அந்த துறையவே நீங்க மேம்படுத்தி கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம சொல்றது. அப்ப உச்சம் தொடுற நபர்கள், இப்ப ராஜா பேரன் வந்து அவர் ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறேங்கிறத ஒத்துக்கிறாரு, இப்போ புரோட்டீன் பவுடர் சாப்பிட்றேங்கிறத ஒத்துக்கிறாரு. ஆனா அதுல இருந்து வர சைடு எஃபெக்டையும் அவர் சொல்றாரு, அது வந்து பண்ணாதீங்கிறாரு. ஆனா பண்ணாதீங்கும் போது அவரே வந்து முன்னுதாரணமா இருந்து பண்ணாம நின்று என்ன பண்ண முடியுங்கிறதையும் அவர் வந்து எடுத்து சொல்லும் பொழுதுதான் இவரை பார்த்து இன்னொரு 4 பேர் வருவாங்க. ஆனா இப்ப என்ன ஆகும், ராஜாபேரன் என்ன சொல்றாரு, இது தப்புன்னு சொல்றாரு, ஆனா வேற வழியில நான் இதையே தான் பண்றேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எஃபெக்ட் இருக்காது, அவருடைய கூற்றுக்கு வந்து அங்க வேல்யூ இல்லாம போயிடும். அதனால கொஞ்சம் பேரு, ஆனா நிறைய பேருக்கு அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கு. ஏன்னா அந்த போட்டிகளையும் அவங்க விட்டுற முடியாதுங்கிறதுனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு டயலாமால இருக்காங்க இந்த ஃபீல்ட்ல. ஸோ நிறைய பேர் அந்த இடத்துக்கு வரணுங்கிறத நம்ம சொல்றோம். ஓகே, இந்த பர்டிகுலர் இஷ்யூல நீங்க அவர் சம்பந்தப்பட்டு இதெல்லாம் வந்து பேசியிருக்கீங்க. மற்றபடி பேசிக்கா அவர் வியாபாரம் பண்ற பொருள் யாருக்கும் எந்த கெடுதலும் கிடையாது, அதனால அதை வாங்கி சாப்பிட்றதா தவறு கிடையாது. எங்களுடைய ஒரே விஷயம் என்னன்னா, அதோட விலை என்பது எங்களுக்கு கொஞ்சம் உடன்படலை. அதனால நம்ம ஏன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களும் எல்லா எளிய மக்களுக்கும் போய் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து தான் அந்த வியாபாரம் என்பது தொடங்கணுங்கிறது எங்களுடைய பார்வை. அந்த பார்வை வேறுபட்டதாகவும் இருக்கலாம். ஆனா அந்த அடிப்படையில் நம்ம அதில் உடன்படலை, அதோடைய விலையில நாங்கள் உடன்படலை. ஆனால் அது சாப்பிட்றதுனால எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதா நம்ம சொல்கிறோம். அதனால அதை சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதி, அதை வச்சு ஸ்கேம் பண்ணிட்டாருங்கிறது வந்து எந்த விதத்துலையும் நியாயமான போக்கு கிடையாது. அட் த சேம் டைம் இந்த உடல்வாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோங்கிறதுக்காக கெமிக்கல்ஸை நோக்கி போகிறதையும் நம்ம வந்து அங்கீகரிக்கல. அது வேண்டாம், அது ரொம்பவே ஆபத்தாக போய் முடியும். மிக்க நன்றி.